இப்போ நீங்க பறையர் மக்களை அவங்க தனியா வகைப்படுத்தி அவங்க தனியா பிரிச்சுக்கிட்ட அருந்ததியர் மக்கள் ஒரு பக்கமாகவும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒரு பக்கமாகவும் பிரிச்சு நீங்கள் பறையர் மக்களுக்கு மட்டுமேயான ஒரு அரசியலை பேசுறீங்க, ஒரு சமூக நீதியை பேசுறீங்க. இது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியலுக்கும் உங்களுடைய அரசியலுக்குமே அடிப்படையில முரண்பாடா இருக்கும் பொழுது நீங்க எப்படி ஒரு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க? நீங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரும் மிகப்பெரிய கொள்கை தலைவராக அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்காக கேட்கிறேன். நம்ம ஆரம்பிக்கும் போது சொல்றேன், கட்சி அரசியல் பேச விடாம இருந்தாலும் பரவாயில்ல கேட்டுட்டீங்க, அதனால நான் சொல்றேன். நானு ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, சாதி வேண்டாம், தூக்கி எல்லாருமே போட்டலாம், எல்லாம் மனசுலாம் நிற்போம். ஒருதான் அவங்க மட்டும் சாதி நடிப்பில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவேன், அவங்களுக்கு மட்டும் சாதி நடிப்பில் சலுகை கொடுத்துருக்கேன். பட் நாங்க சாதி நடிப்பு பேசி நாங்க நல்ல ஒரு பேர் நாசமா போய் கொண்டாடி போய் நடத்துவோம் எந்த வகையிலும் சரி. சரி சார், அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கு? மறுபடியும் சொல்றேன், அருந்ததியருக்கு உள்ளிடஒதுக்கீடு கொடுத்து 100% சரி, பழையருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போகல. அதுதான் சார், நீங்க அருந்ததியருக்கு மட்டும் 100% கொடுத்துருவீங்க, பழையருக்கு மட்டும் அனைவருக்குமான அரசியல் பேசணும்னா என்ன அர்த்தம்? இது என்ன பிரச்சனை? என்ன சமூகத்துல எல்லாம் வாழ்றங்க நல்லா இதுல சீரியஸா பேசுறேன். லைவ் தான் போயிருக்கு. எனக்கு பணம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, பொட்டன்சியல் இருக்குது, சமூகத்துல ஒரு மரியாதை இருக்குது. என் பேரப்பிள்ளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. என் பேரப்பிள்ளைக்கு இடஒதுக்கீடு நான் வாங்கி கொடுக்கல, அவர் வாங்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு. பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்து என் பேரப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு தூக்கி இன்னொரு சமூகத்தை கொடுத்ததற்கான அதிகாரம் வெளிக்கையாக கொடுத்துட்டேன்.